நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் அடுத்தடுத்த திருப்பங்களை கண்டு வரும் நிலையில் இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவத்தின் பின்னணியை அலசுகிறது இந்த தொகுப்பு. மருத்துவராக வேண்டும் என்ற கனவுடன் நீட் தேர்வை மேற்கொள்ளும் பல மாணவர்களுக்கு ஏமாற்றமாய் வந்தது வினாத்தாள் கசிவு செய்தி. சுமார் 24 லட்சம் மாணவர்கள் எழுதிய நீட் தேர்வில் 67 மாணவர்கள் முதல் மதிப்பெண் பெற்றதோடு அதில் ஒரே தேர்வு மையத்தைச் சேர்ந்த 5க்கும் மேற்பட்ட மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றது கருணை மதிப்பெண்ணில் நேர்ந்த குளறுபடி என பல குற்றச்சாட்டுகள் அடுக்கப்பட்டன. இவ்விவகாரம் அரசியல் சூழலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இது தொடர்பான விசாரணை சூடுபிடிக்க பீகார் தலைநகர் பாட்னாவில் தேர்வெழுதிய சில மாணவர்களுக்கு முன்கூட்டியே வினாத்தாள் கொடுக்கப்பட்டதாகவும் அதற்கு 30 முதல் 40 லட்சம் வரை பணம் வசூலிக்கப்பட்டதாகவும் பல தகவல்கள் அம்பலமானது. இப்படி அடுத்தடுத்த விசாரணையில் நெட்வொர்க் நீண்டு கொண்டே இருக்க சால்வர் கேங் குறித்த தகவல் வெளியாகி பரபரக்க செய்தது. லட்சக்கணக்கில் செலவு செய்ய தயாராக இருக்கும் மாணவர்களை குறிவைத்து அவர்களிடம் வினாத்தாளை கசியவிட்டு கோடிக்கணக்கில் பணம் பார்த்துள்ளது இந்த சால்வர் கேங். தொடர்ச்சியாக நுழைவுத் தேர்வு வினாத்தாள்களை கசிய விடுவதையே வேலையாக கொண்டவர்கள் வினாத்தாள் கசிவது மட்டுமின்றி ஆள்மாறாட்டத்திலும் ஈடுபட்டு வந்துள்ளனர். இதில் முக்கிய புள்ளியாக கருதப்படும் ரவி ஆட்ரி கைது செய்யப்பட்ட நிலையில் பலர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர். அதில் வினாத்தாள் மோசடிக்கு மூளையாக செயல்பட்ட பிஜேந்திர குப்தாவிடம் மேற்கொண்ட விசாரணையில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் ரூபாய் 300 கோடி வரை இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டதாகவும் 700 மாணவர்களுக்கு வினாத்தாளை விற்க திட்டமிட்டதாகவும் பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்தார். அத்துடன் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தொடர்புடைய சஞ்சீவ் முக்கியாவை பிடிக்க முடியாது என்று கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகின. இப்படி நாளுக்கு நாள் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் அடுத்தடுத்த மர்ம முடிச்சுகள் அவிழ்ந்து வருகின்றன. தற்போது வழக்கின் விசாரணை சிபிஐ வசமிடமுள்ள நிலையில் பீகாரில் 2 பேரை கைது செய்துள்ளனர். சிபிஐ வெளியிட்டுள்ள தகவலின்படி மணிஷ் பிரகாஷ் மற்றும் அசுதோஷ் ஆகிய 2 பேர் சிபிஐ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களும் முக்கிய புள்ளிகளுக்கு நெருக்கமானவர்கள் என கருதப்படுவதால் விசாரணை வலைக்குள் பலர் சிக்க வாய்ப்புள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.